ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்ம சீஸ் பிரெட் ஆம்லெட் தாங்க இப்போ பார்க்க போகிறோம். நெய் ஊற்றி 2 பக்கம் டோஸ்ட் பண்ணி நம்ம ப்ரெட்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், குடமிளகா, ஆனியன், சீஸு, தக்காளி எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முட்டை ஒன்று அதில் ஊற்றிக்கலாம். முட்டையை நல்லா அதிலே மெல்ட் பண்ணி விட்டு அடிச்சு விட்டுட்டு ப்ரெட்டை 2 பக்கமும் அதில் ப்ரெஷ் பண்ணி அமுத்தி விட்டு திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலேயே கொஞ்சம் ஆனியனை நம்ம கட் பண்ண ஆனியனை அது மேலே தூவிக்கலாங்க. அதுக்கு மேலேயே குடமிளகா போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு நம்ம லைட்டாக தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு அதுக்கு மேலே சீஸை நம்ம வேணுங்கிற அளவுக்கு சீஸ் போட்டுக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சீஸை போட்டுட்டு அதுக்கு மேலே லைட்டாக உப்பு, பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு அது மாதிரி லைட்டாக சுற்றி ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ ப்ரெட்டை நம்ம மடக்கி போட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் அப்படியே அது சீஸ் மெல்ட் ஆகிற அளவுக்கு வச்சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம சூப்பரான சீஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி.